ஆக்சுவலி தமிழுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. அதான் யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த படத்தை போய் கமலஹாசனை நடிக்க சொல்லிட்டு, இல்ல கமலஹாசன் படத்தை நீங்க ஒரு சின்ன அந்த தாத்தா கேரக்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மணிரத்னத்துக்கிட்ட அந்த படத்தை கொடுத்து சுகாசினிய வசனம் எழுத வச்சா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்ன வசனம் இருப்பாங்கன்னா, பொம்பளை காஞ்சி உட்காந்துக்கிட்டு என் புருஷன் செத்து போயிட்டான், செத்து போன அவன் எப்பயோ போயிட்டான், அது மாதிரி எல்லா புருஷனும் உன் புருஷனும் சாவான், நானும் சாவேன், நீனும் சாவ, இது மாதிரி ஏதாவது எழுதி சாவடிச்சிருப்பாங்க. நான் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு சாவடிச்சிருவாங்க. 1.5 மணி நேரம் படத்தை 3 மணி நேரம் ஆக்கி விட்டுருவாங்க அவங்க. நம்ம தாமிரபரணியில தான் வந்து அப்போ பேக்ட்ராப் நினைக்கிறப்போ இந்த நாளைக்கு முன்னால வரைக்கும் இந்தியா பிலிம் இண்டஸ்ட்ரியில நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஹிந்தியை விட பெட்டரா இருக்குன்னு ஒரு பேர்ல இருந்தது. டெக்னிக்கலி நிறைய லெஜண்ட்ஸ் இங்க இருந்தாங்க, டைரக்டர் ட்ரெண்ட்லாம் செட் பண்ணுவோம் நாம அப்படின்லாம் ஒரு பேர் இருந்தது. அது போயிடுச்சு இப்ப. அதுக்கு முக்கியமான காரணமா நான் என்ன பாக்குறேன்னா அஜித்தும் விஜயும் தான். எப்ப இவங்க 2 பேரும் 2 ரஜினி கமலுக்கு அப்புறம் இவங்க தான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு வந்தாங்களோ இவங்க டைரக்டரோட இடத்த காலி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் தேவையில்லை. ரஜினி கமல் அந்த காலத்துல வந்து தனியா மசாலா படம் நடிச்சிட்டு இருந்தாலும் எல்லா அப்ப இருக்கிற டைரக்டரை காலி பண்ணல அவங்க. அந்த இயக்குநர்கள் படத்தையும் 2 பேரும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பப்ப அது மணிரத்னமா இருக்கலாம், பாலு மகேந்திராவா இருக்கலாம், பாரதி ராஜா, பாலச்சந்தர், இது மாதிரி எல்லா படத்தையும் கமலும் ரஜினியும் தொடர்ந்து நடித்தார்கள். ஆனா இப்ப இந்த அஜித் விஜய் பாருங்களேன், அவங்கதான் டைரக்டர்லாம் கில் பண்ணிட்டாங்க. அதனால புது டைரக்டரே இங்க உருவாக முடியல. 1-2 டைரக்டர் தான் வெற்றிமாறன் மாதிரி கொஞ்சம் மூச்சை பிடிச்சிட்டு ஓட வேண்டியதா இருக்கு. இது ஒரு மெயின் காரணம், கிரியேட்டிவிட்டி அடி வாங்கினதுக்கும் குவாலிட்டி இல்லாம போனதுக்கும். ஸோ நீங்க வெறும் அஜித் விஜய் வச்சுட்டு நம்ம என்ன குவாலிட்டி கொடுக்க முடியும்? என்ன ஐ மீன், நீங்க இயக்குநர்களே உருவாக்க தவறிட்டீங்க. கடந்த 15 வருஷமா வசவசன்னு உருவாயிருக்கணும் இயக்குநர்கள், விதவிதமான ஆளுமைகள் அங்கே உருவாயிருக்கணும், வேற வேற கலைப்படைப்பு வந்திருக்கணும். இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு 20-25 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டாங்க. இப்ப திரும்பவும் தனுஷ் சிம்பு அது இதுன்னு இன்னும் பின்னாலதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு விரிவாலம் வருமா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ஆரம்பிக்கிற சீரழிவு வந்து ஓடிடி கிடிடி எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கும். அதனாலதான் நம்ம ஆளுங்க இப்ப வந்து இந்த மலையாள சினிமாவை கொண்டாடிக்கிட்டு ஹிந்தி படம் நல்லா குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு மட்டமான சினிமாவை பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. சீக்கிரம் மாறும்னு நினைக்கிறாரு. விஜய் சேதுபதி கூட கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இதுல வரமாட்டாரு அவரு. சிவகார்த்திகேயனுக்கும் விஜய் ஆகணும் சார். இன்னும் கேட்டா ஒரு வெற்றிமாறன் படத்தை நடிக்கிறாரு, அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அவருக்கும் விஜய் ஆகணும்னு ஆசைப்படுவாரு, அஜித் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருத்தர் விடாம இதே ஆசையில இருக்கிறப்ப எல்லா டைரக்டரும் மசாலா டைரக்டரா உருவாயிட்டு இருப்பாங்க. இதுல நீங்க எப்படி ஆதங்கப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? ஒரு கடையில மோசமான ஊசி போன இட்லியும் ஊசி போன சாம்பாரும் தயாரிக்கிற மாஸ்டர் தான் இருக்காருன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுது. இந்த ஊசி போன மாஸ்டர் கடையில ஏன் ஒரு நல்ல இட்லி கிடைக்க மாட்டேங்குன்னு ஆதங்கப்படுவோம் நாம. மோசமா ஆயிடுச்சு. இதை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு பெரிய வேவ் மாதிரி ஏதாவது ஒரு 4-5 டைரக்டர் வந்து டைரக்டர் மூவி, ஹீரோ இருக்கட்டும், மசாலா இருக்கட்டும், ஆனாலும் பழைய மாதிரி ஒரு டைரக்டர் மூவிடா. அனுராக் காஷ்யப்லாம் அங்க வந்து கலக்கனாருன்னு பேசிட்டு இருக்கோம்ல நம்ம ஹிந்தியில, அந்த மாதிரி டைரக்டர் மூவி இங்க வரட்டுங்க. ஹீரோ கையில இருந்து சினிமா ஒழிட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வாரம் பார்க்க போற படம் வந்து வில்லேஜ் ராக்ஸ்டர்ஸ், நேஷனல் படம், அசாம் லாங்குவேஜ் மூவி. இன்னைக்கு அதை பத்தி ஆராய்ச்சி பேசுவாரு. ஒரு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, வசமா வந்து மாட்டிக்கிட்டோம், போட்டு அறுக்குறானுங்க அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். இந்த வழக்கமான ஆர்ட் ஃபிலிம் டெம்ப்ளேட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை மாதிரி ஓடிட்டு இருந்தது. பட் எப்ப அந்த ஃபீல் மாறிச்சுன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்துக்குள்ள அந்த படத்தோட லாங்குவேஜ், அந்த விஷுவல்ஸ் அதுக்குள்ள செட் ஆயிட்டேன். படம் ஒரு இன்டர்வல் விட்டப்ப கூட ஏன்டா இன்டர்வல் விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த படத்துக்கு ஆக்சுவலி இன்டர்வல் தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல். தேட்டர் ரொம்ப அமைதியா தான் படம் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஒரு எப்படி சொல்றது, என்னடா இங்க வந்து மாட்டிக்கிட்டமேன்ற ஃபீலிங் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் படம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா கிரௌடுமே எழுந்து நின்று கை தட்டாங்க. இந்த படம் ஒரு படம் முடிஞ்ச உடனே ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீல், ஒரு சூப்பர் ஃபீல், ஒரு ஃபீல் குட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் எந்த ஒரு ட்விஸ்டோ இல்லை ஒரு காமெடியோ இல்லை நம்ம வழக்கமா பார்க்குற படத்துல இருக்கிற நம்மளை குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்களோ ஒண்ணுமே இல்லை படத்துல. ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி போய் அப்படியே படம் முடிஞ்சு போச்சு. எனக்கு அப்பதான் படம் முடிஞ்சு வெளியில வந்தோடனே எனக்கு வழக்கமா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், எங்கேயாவது சாப்பிட போவோம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போவோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு அருமையான ஃபீலோட வெளியில வந்துட்டோம். இது மாதிரி ஒரு ஃபீல் இது வரைக்கும் எனக்கு இருந்தது இல்லையா, அது எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு தெரியல. வழக்கம் போல என்ன போய்
குழம்பி போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அந்த தியேட்டர் வாசல்லையே. நான் அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு புது அனுபவமா இருந்துச்சு இந்த படம். இதுதான் இன்ட்ரோ இந்த படத்தை பத்தி. இது அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்ட வந்து பார்த்தப்ப இது வந்து ஒரு பெண் இயக்குனர் எடுத்திருக்காங்க, ரிமா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுது. நான் ரிமா தாஸ்ன்னு பார்த்தோன்னே ஒரு ஆண் அப்படின்னு நினைச்சிட்டேன். பெருசா அப்புறம் அந்த படத்தை பத்தி ஆராயில்லை. எனக்கு அதோட பேக் ட்ராப் ஸ்டோரி அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. அந்த படத்தை பார்த்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை மட்டும் சொல்றேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அது பட்டது, அதை பற்றிய அந்த பேக் ஸ்டோரி எனக்கு சுத்தமா தெரியாது. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, கிட்டத்தட்ட அந்த படத்தோட டீம் அந்த கிராமத்திலே போய் தங்கி அப்படியே எடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிளஸ் அந்த நடித்தவங்க எல்லாருமே தொழில்முறை நடிகர்கள் மாதிரி எனக்கு தோணலை. அந்த கிராமத்தை தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அவங்களையே வச்சு அந்த டைரக்டர் வந்து ஷூட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். எஸ்பெஷலி அந்த படத்துல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கேரக்டர் யாருன்னா, அந்த வில்லேஜ் ராக்ஸ்டார் ஆகக்கூடிய பொண்ணோட அம்மா. எப்படி சொல்றது, ஒரு இந்த நம்ம நூற்றாண்டுல வந்த படங்கள்ல மிக ஒரு அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறாங்க அந்த அம்மான்னு தான் தோணுது. அந்த பாத்திர தேர்வு இருக்குல்ல, அந்த இயக்குனர் எப்படி அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சில பேர் ரொம்ப கிளீஷேவா சொல்லுவாங்கல்ல, இந்த படத்துல இவங்க வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா அப்படி வாழ்ந்திருக்காங்க. அதாவது அந்த படத்தை மொத்த நடிகர்கள் எல்லாத்தையுமே எனக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கிராமத்துல ஒரு ஸ்டோரி நடந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, நம்மளும் ஒரு பாத்திரமா ஓரமா ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபீலை அந்த டைரக்டரால கொடுக்க முடியுதுன்றது வந்து மிகப்பெரிய சாதனை ஆக்சுவலி. சில பேர் இயல்பா இருக்கணும், நம்ம ஒரு இயல்பு தன்மையோட ஒரு படத்தை எடுக்கணும், நம்பகத்தன்மையோட எடுக்கணும்னு அதுல சினிமாட்டிக் பூந்துடும். ஒரு இயல்பு தன்மை மீறி சினிமாத்தனம் வெளிப்பட்டுரும், ஒரு நாடகத்தன்மை வெளிப்பட்டுரும். இந்த படத்துல ஒரு சின்ன காட்சியில கூட அது வெளிப்படவே இல்லை. இதுதான் நான் வந்து மிகப்பெரிய வெற்றியா பார்க்குறேன் அந்த படத்தோட வெற்றியா. இன்னொன்று பிரம்மாண்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, இந்த படத்துல ஒரு வெள்ளம் ஒன்று வரும் ஊருக்குள்ள. வழக்கமான மசாலா படத்துல எப்படி காட்டுவாங்கன்னா, அதுக்கு ஏதாவது செட்டுக்கிட்டு போட்டு நிறைய தண்ணி உள்ள பூந்துடும், அது மாதிரி ஒரு அணை உடச்சிக்கும், அது மாதிரிலாம் காட்டல இவங்க. அந்த மழை பெஞ்சு அந்த வெள்ளம் வர்றதுக்காக அந்த குரூ வெயிட் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த படம் பார்க்குறப்பே எனக்கு தெரியுது, நான் நியூஸ்ல பார்க்கல. ஒரு நிஜமான வெள்ளம் அந்த ஊர்ல, நிஜமா மழை பெய்யுது, நிஜமா வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்துக்கு நடுவுல போய் அவங்க அவ்வளோ தத்ரூபமா அந்த காட்சிகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால்தான் அந்த கிராமத்தையே நம்ம வாழற மாதிரி அந்த மனிதர்களை பத்தி எல்லாமே நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. அந்த படம் வந்து அஸ்ஸாம்ல எடுக்கப்பட்ட படம், அஸ்ஸாம் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. ஆனா அந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒரு வட இந்திய கிராமம், நமக்கு சம்பந்தம் இல்லாத கலாச்சாரம் அப்படின்னு எந்த ஒரு எதிர் மனநிலையுமே வரல. அதனால அழகா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. நான் சின்ன வயசுலையும் கிராமத்துல வளர்ந்ததால இந்த கிராமத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அவங்க உடை அதுலலாம் ஒரு சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும்போது அப்படியே அச்சு அசலா கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த கிராமத்துக்குள்ள. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்தது மியூசிக். எனக்கு படம் முடிகிறப்பயோ அது கொஞ்ச நேரம் முன்னாலே தான் தெரிய வந்தது, படத்துல மியூசிக்கே இல்லை போகுது அப்படின்னு சொல்லிட்டு. படத்துல பெருசா மியூசிக் இருக்காது. நம்ம தமிழ் படத்துல பார்த்தா இந்த வயலின் இல்லை ஏதோ போட்டு மொயான்னு மிஷின் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப நான் ஃபீல் பண்ணேன்னா, படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்மளை அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. இப்படிதான் ஒரு படத்தை பார்க்கணும், மியூசிக் வந்து காதுல ஓடிக்கிட்டே இருக்கணும் கொயான்னு. நீங்க தியேட்டரை விட்டு ஏதாவது ஒரு அவசரமா ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு வெளியில வாங்க, வெளியில வந்தாதான் இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம அவ்வளோ ஒரு இறைச்சல் அவ்வளோ உட்காந்துருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து லாக் பண்ணி அந்த மியூசிக் வந்து சாவடிச்சிடும் அந்த சினிமா பார்க்குறப்ப. இந்த படத்துல சவுண்ட் என்ன சொல்லுவாங்க, சவுண்ட் டிசைனர்னு ஒருத்தரோட டைட்டில் கார்டு மட்டும் பார்த்தா அந்த லைட்டாக ஸ்பெஷல் எஃபெக்ட் மட்டும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா படத்துல அந்த இசை இல்லாதது எனக்கு உங்களுக்குமே உறுத்தாது, அழகா போகும். இப்ப இந்த படத்தோட அந்த ஆன்மா என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்றதை ஒண்ணா சொல்லிட்டாரு. ஒண்ணு, இந்த படத்தை வந்து ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் முதல் வந்து பல படங்கள்ல நம்ம இந்தியா படங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஏழ்மையை வந்து வெளிநாட்டுக்கு விற்பாங்க. மூக்கு சிந்துற படங்களா இருக்கும், அழுகையா இருக்கும், வறுமையை வந்து அப்படியே பெட்டிஷா காட்டி எவ்வளோ வறுமை எவ்வளோ சோகம் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு நமக்கே அதை துலாபாரம் டைப்ல ஒரு பெரிய கில்ட்டி கான்சியஸை உண்டாக்கி அனுப்பிடுவாங்க. ஒரு 3 நாள்லாம் அதை விட்டு வெளியில் வர முடியாது. ஆனா இந்த கிராமத்துல அந்த அம்மா அந்த குழந்தை எல்லாருக்கும் இருக்கிற வறுமை பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வாழ்க்கையில சந்திக்கே இல்லாத வறுமை, உச்சக்கட்ட வறுமை. ஆனா படத்துல எந்த ஒரு ஷார்ட்லையுமே இல்லை எந்த ஒரு டைலாக்லையுமே அந்த வறுமையை நினைச்சு அவங்க வருத்தப்படுறதோ இல்லை அதை வந்து ஒரு எப்படி சொல்றது
அதை ஒரு முன்னால வச்சு படத்தை அதை நோக்கி எடுத்துட்டு போற விஷயமே இல்லை அவங்களுக்கு. அந்த வறுமைன்றது அவங்க மைண்ட்லயே இல்லை. அவ்வளோ பாசிட்டிவா எல்லா கேரக்டருமே ஹாப்பியா, அதான் முக்கியம். ஒரு குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டு இதனாலதான் அப்படி ஆச்சுன்றது ஒரு சீன் கூட இல்லை. அதை எப்படி சொல்லலாம்னா, அந்த பொண்ணோட அம்மாவை எடுத்துக்கோங்களேன். அவங்க அப்பா செத்துட்டாரு அப்படிங்கிறத ஜஸ்ட் லைக் தட் அவ சொல்லிட்டு கடந்து போவான். அவர் செத்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் தான் என் பிள்ளைய வளர்த்தேன், நீங்களாம் ஏன் இப்போ வந்து பேசுறீங்க, அவ்வளவுதான். அந்த டைலாக் கூட அது கடந்து போக முடிய, குழந்தைய நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் அவன் ஆளாக்கினேன் அதாக்கினேன் அப்படின்ற மாதிரி எந்த வித டைலாக்கும் அவளும் பேச மாட்டா. அதே மாதிரி அந்த பொண்ணுமே ஏதாவது எனக்கு அதை நமக்கு தெரியும்ல, இந்த பணக்கார பொண்ணுங்க இருந்தா அதை பார்த்துட்டு இந்த ஏழை பொண்ணுங்க எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்ற மாதிரிலாம் அந்த படத்தையும் பணக்கார பெண்கள் காட்டப்படுகிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைங்க ஒரு பொறாமப்படுறதோ இல்ல அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, நம்ம லைஃப் இதுன்னு இவங்க ஜாலியா இருக்காங்க. இன்னும் கேட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டியிருக்காங்க. அந்த பணக்கார பையன் தான் அந்த ஏழைங்க குரூப்ல வந்து சேரணுன்றது ஆசைப்படுவான், கெஞ்சுவான். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து சப்டெக்ஸ்டா எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மகிழ்ச்சிக்கு வந்து பணம் தேவையில்லை, மகிழ்ச்சிக்கு வந்து மனநிலையும் நம்மளோட தன்மையும் தான் முக்கியம் அப்படிங்கிறத இதெல்லாம், அதாவது எல்லாமே செட்டிலா தான் என்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான் நான் சொல்றேன். பெரிய பூதாகரமாலாம் அதை காட்ட மாட்டாங்க, சின்ன சின்ன காட்சிகள் மூலமாவே நமக்கு போவாங்க. இதுதான் அதனால இது வந்து ஹைட் ஆஃப் பாசிட்டிவிட்டி நான் பார்த்த படத்தையே அப்படின்னு ஒன்று சொல்லலாம், யாரையும் பிளேம் பண்ணாம. 2, ஃபெமினிஸ்டிக் மூவியா இதை நான் பார்க்கலாம். நிறைய ஃபெமினிச கோட்பாடுகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு சில படங்கள்லாம் வந்திருக்கும். இன்னும் கேட்டால் உடல் ரீதியா அந்த உடலை முன்வைத்து இல்லை அவங்களோட செக்ஸுவாலிட்டி அதை முன்வைத்து, உரிமைகளை முன்வைத்து, அடக்குமுறைகளை முன்வைத்து, இது மாதிரிலாம் நிறைய படங்கள் ஃபெமினிஸ்டிக் படங்கள் வந்திருக்கு. நான் அதை குறை சொல்லலை, அதெல்லாம் தேவைதான் ஒரு இதுல. இந்த ஃபெமினிஸ்டிக் மூவி ஏன் என்ன ரொம்ப கவருது அப்படின்னா, இதுதான் முன்னிலைப்படுத்தணும்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு டோன்ல ஒரு ஃபெமினிஸ்டிக் மூவி வரணும். ஏன்னா இந்த படத்தை எப்படி ஃபெமினிசம் வருதுன்னு நான் 4-5 பாயிண்ட் சொல்றேன். அந்த ஹீரோயினோட குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் சினிமாவில் பார்த்த பெஸ்ட் ஃபெமினிஸ்ட் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்மாவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தான் ஒரு பெண் அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்படுறதாவோ இல்லை ஃபீல் பண்றதாவோ, பெண் என்பதால் என்ன முடக்கிட்டாங்கன்ற ஒரு குறையோ ஒண்ணுமே இல்லை அந்த அம்மா கிட்ட. ஒரு இந்திரா காந்தி எப்படி இருப்பாங்க, என்ன ஆட்டிடியூட்ல இருப்பாங்க, அதே ஆட்டிடியூட்ல நம்ம படம் ஃபுல்லா இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு குடிசை, எந்த பவரும் கிடையாது. ஏதாவது ஒரு பொட்டிக்கடை வச்சு ஒரு நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணாங்கன்னா 30 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. அதெல்லாம் படத்துல ஒரு சீன்ல சின்னதா காட்டிட்டே வராங்க. நூல் நூக்கிறது, விவசாயம் பண்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை செஞ்சு பிழைக்கிற ஒரு பெண்மணி இந்திரா காந்தி மாதிரியே படம் ஃபுல்லா பிஹேவ் பண்றாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதையும் உருத்தாம காட்டியிருக்காங்க அந்த அம்மாவை. பிளஸ் வந்து ஒரு சீன்ல அந்த பொண்ணை வந்து எல்லாம் திட்டுவாங்க, நீ என்ன ஆம்பளை கூட போற, நீ என்ன மரம் ஏறுற அப்படின்றப்ப இந்த அம்மா ரொம்ப சாதாரணமா தான், அப்பா செத்ததுக்கு அப்புறம் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் இந்த பிள்ளைய, அப்பெல்லாம் நீங்க யாரும் வரல, பின்னாடி சொல்றீங்க என் புள்ளாவை அவளை கூட்டி நீ மரம் ஏறாதனோ இல்லை பசங்க கூட விளையாடாதனோ சொல்ல மாட்டாங்க அம்மா. ஒரு சின்ன புலம்பிட்டு போயிடுவாங்க. இன்னொரு சீன்ல அழகா ரொம்ப சிம்பிளா தான் எல்லாமே, எதுவுமே வந்து துருத்திக்கிட்டு ஒரு பிரச்சார பாணியில இருக்காது. ஒரு பையன் இந்த அடிப்பம்பு இருக்கு இல்லைங்களா, அதுல உட்காந்துட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பான். அந்த பாத்திரம் தேய்க்கிறதும் ஒரு பையனை பாத்திரம் தேய்க்க வைக்கிறான் பாரு அப்படின்னு எடுத்து காட்டுற மாதிரிலாம் இருக்காது. அந்த பையன் பாத்திரம் தேய்க்கவே பிறந்த ஒரு ஸ்டைல்ல உட்காந்துட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பான். அந்த பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அப்படி உட்காந்துட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பான். இந்த பொண்ணு வந்து அவங்க கூட அப்படியே பேசிட்டு இருப்பான். பேசிட்டு ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு போற மாதிரி ஒரு குட்டி சீன். இந்த மாதிரி சீன்கள் தான் அந்த ஊரோட கலாச்சாரம், இந்த அவங்க எவ்வளவு இயல்பா இருக்காங்க, இல்ல இந்த பெண் வந்து எவ்வளவு ஃபெமினிஸ்டிக்கா இருக்கா அப்படின்றத காட்டுது. அதுக்காக ஆம்பளை பாத்திரம் தேய்க்க வைக்கிறது அவங்க சொல்லல, அது ஒரு இயல்பான விஷயம். ஆம்பளை பாத்திரம் தேய்ப்பான். இன்னொரு சீன் வரும், இது ரொம்ப முக்கியமான சீன். அந்த அம்மா சொல்றது, மழை பெஞ்ச உடனே அந்த பொண்ணு கேட்பா, அம்மா மழை பெஞ்சிருச்சு, அந்த ஸ்கூலுக்கு போற வழி தண்ணி ஓடும் இல்லைங்களா, அதனால சுத்து வழியில தான் போகணும், ரொம்ப தூரம், நான் வேணா ஸ்கூல் போகாம இருந்துட்டுமான்னு கேட்பா. ரொம்ப ஒரு சொல்லுவா, அதெல்லாம் அப்படிலாம் ஸ்கூல் போகாமலாம் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்வா. அவ்வளோ அதோட அந்த சீன் முடிஞ்சிடும். இதே நம்ம தமிழ் படம்னா கல்வி என்றால் கல்விதான் நம்மை முன்னேற்றும், எல்லாரும் படிக்கப்போம், அது ஒரு பெரிய ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு வசனத்தை வச்சு அதுவும் பெண் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு அறுத்து எடுத்திருப்பாங்க பாருங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, நீ ஸ்கூலுக்கு போகணும், அதோட அந்த சீனே முடிஞ்சிடும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா
படத்துல வசனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வரிக்கு மேல வசனமே இல்லைங்க. ஒரு வார்த்தை நம்ம எப்படி பேசிப்போம் அதே மாதிரி 2 வார்த்தை, ஒரு சின்ன சென்டென்ஸ், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருப்பான் அந்த டைலாக்ஸ் எல்லாம். இதுல இன்னொரு நுட்பமா என்னன்னா, அந்த பொண்ணு சொல்லுவா, இல்ல நம்ம அண்ணன் மட்டும் இந்த மாதிரி மழை பெஞ்சா ஸ்கூல் போறத வந்து கட்டடிச்சுட்டு போயிடலாம், போக மாட்டான், அதுக்கு அந்த அம்மா ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த அம்மா தெளிவா இருக்காங்க, இந்த பொண்ணு படிக்கணும், பையனுக்கு வந்து இந்த என்னது ஒரு ஆம்பளை அப்படின்றதெல்லாம் இல்லை, அவனும் பாத்திரம் தேய்க்கிறான், அந்த மாதிரி ஒரு இதோட இருக்கிறாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு ஐ மீன் ஒரு பாடி லாங்குவேஜ் எங்க எனக்கு பிடிச்சதுன்னா, அந்த ஊர்ல ஒரு சின்ன டவுன் இருக்கும். இந்த பொண்ணு வந்து கிட்டார் வேணும்னு கேட்டிருப்பா அந்த அம்மாவை. ஸோ விசாரிக்க போனோம் இல்லைங்களா, அந்த டவுனுக்குள்ள இந்த அம்மாவுக்கு கிட்டார்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா படிப்பறிவு இல்லாத அம்மா. கிட்டார் வாங்கப்ப நம்மளை எடுத்துங்களேன், இப்போ நான் கோவையில இருந்து ஒரு பையன் சென்னைக்கு வரான், இல்லை சென்னையில இருந்து ஒரு பையன் கோவைக்கு போறான், இது வரைக்கும் அவன் வாழ்க்கையிலே கேள்விப்படாத ஒரு விஷயத்த அங்க போய் வாங்கிட்டு வாடான்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிஇஓ இல்லை வந்து ஒரு எம்சிஏ எம்எஸ்சி எல்லாம் படிச்சு இன்டர்நெட் தெரிஞ்ச எல்லா பையனும் இந்த ஒரு சின்ன வேலையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் அவன் தெரியாத பொருளை வாங்கணும்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் 3 கேள்வி கேட்பான். அது என்ன, அது எவ்வளோ, அது எங்கே போய் வாங்கணும், எப்படி போய் வாங்கணும், அந்த வழி என்ன, அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணுவான், ஃபேஸ்புக்கில் போய் இதை பற்றி தகவல் அறிந்தால் சொல்லவுன்னுவான், நொய்யான்ட்டு கடைசியாக வாங்க மாட்டான். அதுதான் நடக்கும், வாங்க மாட்டான், முடியலன்னு ஒரு நெகட்டிவான ஒரு ஆன்சர் வந்து சொல்லுவான் நம்ம கிட்ட. இந்த அம்மா அசால்ட்டா போவோம் அந்த கடைக்கு, கடத்தெருவுக்கு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி சிஇஓ தன்னோட ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு போவாங்க இல்லையா, அந்த டோன்ல அசால்ட்டா அந்த கிட்டார் கடைக்கு போயிட்டு, இது என்னது, இது கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்கறப்ப அவன் வந்து இல்லை, அது ரிப்பேர் பண்றதுக்காக வச்சிருக்கோம், கொடுக்க முடியாதுன்னு, சரி ஓகேன்ட்டு வருவா. திரும்ப அவன் கூப்பிட்டு சாதாரணமா இல்லைம்மா அவன் வந்து வாங்கலைன்னா அவனை கொடுத்துட்றேன் அப்படின்பா. இந்த ஹெசிடேஷனே இருக்காது இந்த அம்மா கிட்ட. தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம், ஒரு ராணி எப்படி இருப்பா அதே தோரணையில. இது இன்னொன்னு இயக்குனர் வந்து தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களா இல்லை புரியுதா இல்லை தெரியாம பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஃபெமினிஸ்டிக் மூவின்றதால அந்த அம்மாவோட உடல் இருக்கு இல்லைங்களா, அந்த வறுமை எப்படியா இருந்தாலும் காட்டணும். நம்ம வந்து ஒரு நல்ல குண்டான அம்மாவையோ பிடிச்சோ இல்லை வந்து நல்ல செழிப்பா கண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி காட்ட முடியாது அந்த ஊரை. ஸோ அந்த அம்மா உண்மையிலேயே ரொம்ப ஒல்லியா இருக்கும் அவங்களோட உடல் அமைப்பு, ஆனால் நல்லா இறுகி இருக்கும், வேலை செஞ்சு உழைப்பாளி அப்படிங்கிறதால. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து மற்றவங்க அருவருக்கு போடுவாங்க, ஆனால் நல்ல விஷயமா சொல்கிறேன். அதை ஒரு குறியீடாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சமுதாய விமர்சனமாக எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு இந்த ஊட்டச்சத்து குறைவு எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம அதுதான் ஒரு பாலிடிக்ஸ்ன்ற அந்த படத்தில். அந்த அம்மாவுக்கு முலைகளே இருக்காது, ரொம்ப வத்தி போயிருக்கும். ஸோ அது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் நான் வந்து ஒரு மேபி ஒரு இன்னொன்று அந்த படத்தில் வர எல்லாருக்குமே உடல் அது மாதிரி தான் இருக்கும், ஒரு செழிப்பாவோ ஒரு நம்ம இப்போ ஊழ சத வெயிட்டாக குறைக்கிறோம்லாம் சொல்கிறோம்ல, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன ஒல்லியாக இருப்பாங்க, முலைகள் இருக்காது, ஆனால் கை காலெல்லாம் இறுகி இருக்கும், இந்த மாதிரி காட்டுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இன்னொன்று, அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப் அதை வந்து ரொம்ப பொயட்டிக்காக காட்டியிருந்தாங்க. நான் கூட யோசிச்சேன், இந்த படத்துக்கு வந்து மேபி பட்ஜெட் பிரச்சனையால ஒரு நார்மல் கேமராமேன் வச்சிருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் தான் டைட்டில் முடிஞ்சோடனே பார்த்தா டைரக்டர் தான் கேமராமேன், அவங்களே தான் கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டிருப்போம்ல, விறுவிறுன்னு வேற ஷாட்டு, பயங்கரமான லைட்டிங், டக்குன்னு கட் அடிக்கிறது, அதெல்லாம் இல்லை. மோஸ்ட்லி கேமரா ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒரு ஃப்ரேம் இருக்குது, தேவைப்படுற இடத்துல நகருது, போது வருது, அவ்வளோதான். நம்மளை டிஸ்டர்பே பண்ணல அந்த கேமரா. அதனால தான் நமக்கு அந்த கிராமத்திலே உட்காந்து அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்தவித அலங்காரமும் இல்லாத ஃப்ரேம்ல கூட ஒரு அம்மாவும் பொண்ணுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு அவ்வளோ பொயட்டிக்கா இருந்தது. சின்ன சின்ன நுவான்ஸ். உதாரணத்துக்கு அவங்க 2 பேரும் ஆற்றுல குளிக்க போவாங்க, அம்மாவும் பொண்ணும். அப்போ வந்து அந்த பொண்ணு கேட்பா, உனக்கு எப்படி நீச்சல் தெரியும் அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுல இது மாதிரி அந்த கரையில கொண்டு போய் விட்டாங்க, திரும்ப இந்த பக்கம் வரதுக்கு நான் நீச்சல் அடிச்சு தான் வந்தாகணும், வேற நான் வந்து தான் ஆகணும், ஸோ நான் நீச்சல் அடிச்சு ஆகணும். அப்போ 2-3 வாட்டி தண்ணிக்குள்ள முழுகுனேன், வேற வழி இல்லாமல் அப்படியே தண்ணியை குடிச்சு நீச்சல் கற்றுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு குட்டி குட்டி நீதி கதையை சொல்லுவாங்கல்ல, ஒரு ஜென் தத்துவம்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது மாதிரி நீனும் கற்றுக்கோ அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவான். நான் தான் இப்போ எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப கற்றுக்கன்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த அக்காம் பாட்டில் அந்த பொண்ணு சொல்லுவோம், அந்த பொம்பளை சொல்லுவாங்க. அப்புறமா ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் பொண்ணும் அதே நதிக்கரை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சும்மா நதியை பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இது ஒரு 2 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன் அந்த ஷாட்.
காலை வந்து இப்படி இப்படி ஆட்டிட்டு இருப்பாங்க அந்த நதியில விட்டு. நான் கூட வேற ஒரு படத்துல இந்த சோலா படத்தை பேசுறப்ப சொல்லியிருப்பேன், ஏன் வெட்டியா ஷாட் வைக்கிறீங்க, ஏதோ தூரத்துல இருந்து ஒரு கார் வருது ஸ்லோவா எடுக்கிறீங்க, தேவையில்லாத ஷாட்டுங்க. ஆனா இதுல பாருங்க அந்த ஷாட் எவ்வளவு கம்யூனிகேட் பண்ணுது. ஒரு அம்மாவும் பொண்ணும், இப்ப நம்ம இப்படிதான் இன்டர்பிரட் பண்ணிக்கணும், ஒரு அம்மாவும் பொண்ணும் இப்ப இருக்கிற மாடர்ன் லைஃப்ல பேசிக்க நேரம் இருக்கா அவங்களுக்கு? சும்மா போன் பண்ணி ஐ லவ் யூ மாம் அப்படின்றது, மதர்ஸ் டே வாழ்த்து சொல்றதெல்லாம் விட்டுருங்க. உண்மையா பேசிக்கிறதுக்கே டைம் இல்லை ஃபர்ஸ்ட் நேர்ல. அதை விட பேசாம பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கா, அந்த ஃபீலிங் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பேசிக்காம அம்மாவும் பொண்ணும் பக்கத்துல உட்காந்துருக்க முடியுமா இப்ப வீட்டுல? ஃபர்ஸ்ட் நோ. ஏதாவது ஒரு மொபைல் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க, 1000 பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி இவங்க எப்பயாவது போய் ஒரு ஆத்துலயோ இல்ல பீச் ஓரமாவோ, நம்ம சமீபத்துல ஒரு 10-15 வருஷத்துல நான் சொல்றேன், அம்மாவும் பொண்ணும் ஒரு கோயில்லையோ ஒரு ஆத்தங்கரையிலையோ ஒரு பீச்லயோ எங்கேயுமே பக்கத்துல சும்மா உட்காந்து நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். ஸோ அந்த வகையில அந்த காட்சி வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அம்மாவும் பொண்ணும் பக்கத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை மிஸ் பண்றோம்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் படம் வந்து அழகா காட்டுது. நெக்ஸ்ட், அந்த பொண்ணு வந்து அதே ஆத்துல போய் சும்மா குளிச்சுட்டு இருப்பா, நீச்சல் எடுத்துட்டு இருப்பா. இந்த அம்மா கரையில் நின்றுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 5-6 பசங்க வந்து தொப்புன்னு அந்த ஆத்துல விழுவானுங்க. இந்த பொண்ணு வயசுக்கு வர்ற காலகட்டம் தான். இந்த அம்மா ஒன்றும் போயிட்டாத, நீ அந்த பசங்க கூட குடிக்காத, இல்லை இந்த பக்கம் வா அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, தான் பொண்ணு நீச்சல் கற்றுக்கிறத வந்து ரொம்ப அழகா ஒரு மாதிரி பெருமையா அப்படி பார்த்துட்டு நிற்பாங்க அந்த அம்மா. இதை விட்டுட்டு இன்னொரு நாள் வெள்ளம் வந்துடும். உண்மையிலேயே இதுதான் ரொம்ப பிடிச்ச டைலாக். வெள்ளம் வந்த உடனே தன்னுடைய நிலம் இருக்கு இல்லையா, அதை பார்க்க அம்மாவும் பொண்ணும் போறாங்க. எப்படியா இருந்தாலும் நிலம் மூழ்கி இருக்கும், நமக்கே தெரியுது. காட்சிகள் அவ்வளோ தண்ணி நிற்கிது அந்த இடத்துல, நிலம் மூழ்கி போச்சு. அப்போ போறப்ப இந்த பொண்ணு கேட்குறா, ஏமா வருஷம் நம்ம நாட்டில் நம்ம ஊர்ல வெள்ளம் வருது, வருஷம் நீ பயிர் பண்ற அந்த பயிரும் நம்மளுக்கு வீணா போயிடுது, அப்புறம் ஏமா திரும்ப எவ்ரி இயர் வந்து நீங்க வந்து விவசாயம் பண்ற அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. அது நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லா பதில் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் சப்டைட்டில் அப்படி இருக்கு, அஸ்ஸாமில் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில் கொஞ்சம் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஆத்தன்டிக்கா இல்லை அது இருக்கிறத நான் சொல்றேன். வேலை செய்யறது நம்ம மதம் அப்படின்றாங்க, ஒர்க் இஸ் அவர் ரிலிஜன் அப்படின்றாங்க. மதம்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அஸ்ஸாமில், வேற ஏதாவது இருக்கும், இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க லாங்குவேஜ்ல ஏதாவது எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. வேலை செய்யறது நம்ம மதம், ஹார்ட் ஒர்க் பண்ண மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த லாஸு கீஸு இது வீணா போகுது, காசு வருது காசு வரல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரச்சனை. இதுதான் படத்தோட பீக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்கதான் அந்த பாலிடிக்ஸ், இந்த படம் பாலிடிக்ஸை பத்தி பேசுதா இல்லையா அப்படின்னா பேசுது. ஒரு சீன்ல கூட கவர்மெண்ட் வராது அவங்க ஹெல்ப் பண்றது. ஒரு சீன்ல கூட வெள்ள நிவாரணமோ இல்லை இந்த நிலத்துல வீணா போகுது இல்லை இவங்களோட வருமானம், அதுக்கு ஏதாவது உதவித்தொகை, அது மாதிரி எதுவுமே இல்லை. இந்த டைலாக்கு பின்னால அதெல்லாம் தான் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். காசு வராது, காசு லாஸ் ஆகுது, வேலை செய்யறதா என்னோட வேலை, எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், அதுதான் நான் செய்வேன், ஹார்ட் ஒர்க், அதுதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து அந்த குரல் இருக்குல்ல, அந்த குரல் வெளியே வர்ற இடம், அது எவ்வளவு ஒரு இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அதில் ஒரு ஒரு பரிதாபம் ஒலிக்கலாங்க அவங்க குரல்ல. யாரையும் குற்றம் சாட்டல, அவங்க ரொம்ப சிம்பிளா ஜென் மாதிரி சொல்றாங்க. ஹார்ட் ஒர்க் இஸ், அதான் சாரி, ஒர்க் இஸ் அவர் ரிலீஜியன், வி நோ ஒன்லி ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் தான் எங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும் அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டு அந்த வீணா போன நிலம் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பயும் அழுவுல, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இந்த பொண்ணும் அப்படியே கூட இருந்து பார்த்துட்டு வந்துருக்கான். இப்பதான் நான் யோசிச்சேன், ஏன் இதுக்கு இந்த காட்சியை திரும்ப இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன்னா, இதுதான் இந்தியாவோட ஆன்மா. இதுதான் மோஸ்ட் ஆஃப் பெரும்பாலான மக்கள், உழைக்கும் மக்கள் இப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த சூதுவாது, திருட்டுத்தனம் பண்றது இதெல்லாம் தெரியல. பெரும்பாலான மக்கள் நான் வேலை செய்யறது என் கடமை, அதுல லாஸ் வந்துட்டு போட்டோம் அவ்வளவு அப்படி இருக்கிறதால தான் இந்த இன்னொன்று முக்கியமா, இந்த படத்துல இவ்வளவு வறுமையிலையும் யாரும் ஒருத்தர் பொருளுக்கு இன்னொரு ஆசைப்படல, போய் திருடணும்னு நினைக்கல. இவ்வளவு வறுமையிலையும் ஒரு 10 பைசா கூட ஏமாத்தணும் அப்படின்ற சீனே கிடையாது படத்துல. அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெரும்பாலான மக்கள் இப்படி இருக்கிறதால தான் பெரும்பாலான அரசியல்வாதிகளால் கொள்ளையடிக்க முடியுது, பெரும்பாலான அதிகாரத்துல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்க முடியுது, 1008 திருட்டுத்தனம் பண்ண முடியுது. இவ்வளவு பண்ணாலும் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறதாலதான் இந்த இந்தியான்ற சிஸ்டம் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் அது எதுவும் உடஞ்சி போகாம இருக்கு.
ஏன்னா இவங்க தான் பெரும்பாலான மக்கள். இவங்க சம்பாதிக்கிற அந்த திருட்டுத்தனம் பண்ணாம சம்பாதிக்கிற 30 ரூபாய் இருக்குல்ல டெய்லி, அது மாதிரி இவ்வளவு கோடிக்கணக்கான 140 கோடி மக்கள் இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு எந்த திருட்டுத்தனமும் பண்ணாம அந்த உழைப்புக்கு கிடைக்கிற கொஞ்சோண்டு ஊதியத்தை ஒரு எத்திக்ஸ் அண்ட் வேல்யூவோட தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. அதனால இவங்க 2000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்னு எவ்வளவு கொள்ளடிச்சாலும் இந்த சிஸ்டம் உடையாது. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அந்த படத்தை சொல்லுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இது இன்டைரக்டா பாலிடிக்ஸை வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த படத்து கூட ஒன்றி போயிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு வந்து படம் பார்த்து முடிச்ச உடனே நம்மளை சிந்திக்க தூண்டும். இப்போ நம்ம ஒரு மசாலா படம் பார்த்துட்டு வந்து பெருசாக அதை பற்றி நினைச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அது ஜாலியாக இருந்து ஓடிடும், மறந்துடும் அந்த சீன்லாம். இதெல்லாம் நான் வந்து என் வீட்டில் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்படிலாம் இதுக்கு ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்கு, இது இப்படிலாம் பேசுது இந்த படத்தை. இதுதான் அந்த அம்மா கேரக்டர். அடுத்தது அந்த பொண்ணு கேரக்டர் சின்ன முடிச்சிடறாங்க. அந்த பொண்ணு கேரக்டரும் பியூட்டிஃபுல்லாக தான் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா அவ வந்துட்டு இருப்பா தன்னோட அண்ணன் அவங்க ஆம்பளை பசங்க கூட இன்னொரு 3 பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டு போறதை வச்சு காட்டிடுவாங்க. அவங்க பிரைவேட் ஸ்கூல் ஒரு இடத்துல 2 பேரும் பிரிவாங்க. அப்ப இந்த பசங்க எல்லாம் சும்மா சைட் அடிக்கிற மாதிரி நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப இவ கடுப்பாயிடுவா. இவ பொண்ணுன்றதால அடங்கலாம் போக மாட்டான், மூக்குல அப்படி குத்தத்துக்கு போவா அவனுங்க அந்த பசங்களை. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா தான் இருக்கும். அவனுங்க வந்து என்னடா பொண்ணு என்ன குத்த வரியா அப்படின்லாம் ஷாக்லாம் ஆக மாட்டாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம தமிழ் படங்கள்ல எங்க அண்ணன் தங்கச்சி பாசம், எங்க அண்ணன் தான் எனக்கு தெய்வம், என் தங்கச்சி தான் எனக்கு தேவதை எல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இந்த பொண்ணு என்ன பண்றா, தன்னோட ஃப்ரெண்ட் அந்த பணக்கார பையன் ஒரு குட்டி பையன் இருப்பான், அவங்க கூட தெளிவா சொல்றா, இல்லடா அவனுங்கெல்லாம் வந்து இந்த பேண்டுக்காக ராக் பேண்டுக்காக எல்லாம் ஆசையா வரல, தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கேர்ள்ஸ், இதுல மெயின் கல்பிரிட் எங்க அண்ணன் தான் அப்படிங்கிறா. குட்டி பொண்ணு சும்மா ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் படத்துல ஒரு 12 வயசு இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு 11 வயசு 12 வயசு. இதுதானங்க இயல்பு அந்த பொண்ணோட கேரக்டரு. அவன் தான் அவனுக்கு 14 வயசு இருப்பான். எங்க அண்ணன் தான் மெயின் கல்பிரிட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. அப்புறம் மற்ற சீன்ஸ் எல்லாம் சொன்னா படமே பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடும். அந்த பொண்ணோட எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகா மரம் ஏறும் அந்த பொண்ணு. நிஜமாவே மரம் ஏறுது அந்த பொண்ணு. எவ்வளவு பெரிய மரம்ன்றீங்க, கிட்டத்தட்ட ஒரு பெரிய பனைமரம். அதெல்லாம் தாண்டி இந்த பெரிய லைட்டு கம்பம் 1.5 லைட்டு கம்பம் அளவுக்கு இந்த பொண்ணு வந்து சால்ட்டா மரம் ஏறுது. இந்த ஒரு சின்ன ஷாட் சும்மா பைக்ல வந்து குயிக்கா இறங்குறது, இல்ல ஒரு திண்ணையில ஏறி அந்த பக்கம் தாவறதுக்கே நம்ம அந்த டூப்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு. அது ஒன்றும் தப்பு இல்லை, தொழில் ரீதியான நடிகர்கள் டூப்லாம் போட்டு நடிக்கணும். பட் ஸ்டில் இந்த பொண்ணு வந்து எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே மரம் ஏற தெரிஞ்ச பொண்ணை பிடிச்சிருக்கணும் ஒண்ணு, இல்ல இந்த படத்துக்காக மரம் ஏற பிராக்டிஸ் கொடுத்துருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நடந்துருக்கணும். அந்த பொண்ணு ரொம்ப அழகா மரம் ஏறும், எல்லா வேலையும் பண்ணும். அப்புறம் வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஏஜ் அட்டன் பண்றப்பெல்லாம் ஒன்றும் சீன்லாம் கிடையாது, பெருசா வைக்கப்படுறதுன்னு அது பார்த்தோம் ஜாலியா ஒரு புடவை கட்டிட்டு திரும்ப எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு உட்காந்து வச்சுக்கோம். பிளஸ் இந்த இயக்குனரோட டீடைலிங் இருக்குல்ல, அது எவ்வளவு பக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த ஏஜ் அட்டன் பண்ற சீன் வருது இல்லைங்களா, அப்ப ஏதோ சில சடங்குகள் தான் செய்வாங்க அந்த படத்துல. அப்ப நம்ம கிராமத்துல வீடுகள் பார்த்துருப்போம், ஒரு வீட்டுக்கு நடுவுல ஒரு சந்து இருக்கும், அது என்ன வச்சிருப்பாங்க, அது போறதுக்கு வர்றதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல ஏதாவது 4 பேர் உறவினர் வந்தாலோ, இல்ல நம்ம அப்பா நம்மளை போட்டு அடிச்சாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன சடங்கோ சம்பிரதாயமோ நடந்தாலோ, அந்த சந்துல ஏதாவது அம்மாவை நின்றுட்டு பேன்னு பார்த்துட்டு சும்மா வேற எந்த ரியாக்ஷனும் கொடுக்காது. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு அம்மா அந்த சீன் முடிகிற வரைக்கும் ஒரே ஆக்ஷன், அப்படியே எப்படி கையை வச்சுட்டு பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு உதாரணம் தான் சொல்றேன். இது மாதிரி படம் ஃபுல்லா அதை எவ்வளவு இயல்பா எடுக்கணுன்றதுக்கு அவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் வெளிப்படையா புரிச்சுக்கிட்டு தெரியல. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பலம். இன்னொன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப எல்லாம் நம்ம நினைச்சதுதான் நமக்கு நடக்கும், நீ வந்து பாசிட்டிவாவே நினைச்சுக்கோ அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லுவார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல அதை கொஞ்சம் இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு காமிக்ஸ் படிக்கிற பொண்ணு மாதிரி, தெருவில் ஏதாவது பேப்பர் கடந்தா கூட எடுத்து படிக்கிற பொண்ணு மாதிரிலாம் குட்டி குட்டி சீன் நமக்கு படமா பாக்குறப்ப இது ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லையே, ஒரு ஸ்கிரீன் பிளே இல்லையே, இது நம்ம சீன்ஸா போட்டு குட்டி 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 சீன்ஸா ஏன் போட்டு ரொப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தான் எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு எந்த சீனுமே தேவையில்லாத சீன் அந்த படத்திலே இல்லை, அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுது. இதை விட பியூட்டிஃபுல்லா இன்னொரு சீன் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இந்த கிட்டார் வாங்குறதுக்காக அதான் தாத்தா சொல்லுவார், கிட்டார் வேணும் அந்த பொண்ணுக்கு. ஸோ தாத்தா சொல்லுவார், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நீ நல்லதா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பொண்ணு நம்ம கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் வேலையும் செய்யும், திருத்தனமா வேலை செஞ்சு பணம் சேர்த்து வைக்கும். திரும்ப பாருங்க அந்த பொண்ணு அதை போனால் அம்மா கிட்ட தான் கண்ணை மூடிக்கோ, அதை பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பணத்தை கையில கொடுப்பான். ஒரு பெரிய வயலின் மியூசிக் அது இது ஒண்ணுமே இருக்காது. அந்த அம்மாவும் பெருசா எக்ஸாகரேட் பண்ண மாட்டாங்க, ஒரே ஒரு டைலாக் தான் சிம்பிளா சொல்லுவாங்க அந்த அம்மா,
ஏன் அவனுக்கு சோறு பண்ணலையா, ஏன் அடுத்தவங்களுக்கு தான் வேலை செய்யற, நீ அப்படி தெரியாது, அவ்வளவுதான். அதுல என்ன அர்த்தம்னா அந்த சுய கௌரவம். நீ வந்து ஒரு சின்ன பொண்ணு, நீ இப்ப படிச்சுட்டு இருக்க, உனக்கு நான் ஃபீட் பண்ணலையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ல, இப்பயே நீ வேலைக்கு போற. இதை வந்து குழந்தை தொழிலாளர் அப்படி இப்படின்லாம் நீட்டிலாம் முழக்காம ரொம்ப அசால்ட்டா ஒரு குட்டி டைலாக்ல கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. வறுமையை காட்டுறப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த குட்டி சீன் தான் அது. ஒரு வெறும் வெள்ளச்சோறு இருக்கும், கறி இல்லையான்னு கேட்பா அம்மாட்ட, இல்லை அப்படின்பா, அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஸோ வெறும் வெள்ளச்சோறு தின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுல ஒன்றும் அழுகு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப சாதாரணமா அந்த பொண்ணு இன்னைக்கு கறி இல்லை, அது ஒரு இயல்பான விஷயம், சில நாள் தான் கறி இருக்கும், இன்னைக்கு நான் வெள்ளச்சோறு திங்கிறேன் அப்படிங்கிறது. இந்த படத்துல எல்லா சீனுமே இதே மாதிரி சிம்பிள் 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 சிம்பிளா தான் எப்படி ரியல் லைஃப்ல நடக்குமோ அதே மாதிரி. ஆனா இந்த ரியல் லைஃப்ல எப்படி நடக்குமோ அவ்வளவு இயல்பா ஒரு சினிமாவை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அதை எடுத்து பார்த்தவங்க கேளுங்க. முடிவா இந்த படத்தோட திரும்ப அந்த ஃபெமினிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகத்துக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு விரும்புறேன்னா, ஒரு பணக்கார பெண்களா இருக்கட்டும், இல்ல அதிகாரத்துல இருக்கிற பெண்களா இருக்கட்டும், மற்ற பெண்களை விட முன்னேறி வந்து படிச்சுலாம் முடிச்சு ஒரு நிறுவனத்தை வேலை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு கூட நிறைய பேர் வந்து இந்த ஃபெமினிசம் அப்படின்னு வந்தாலே நாங்க பாதிக்கப்படுறோம்னு ஒரு விக்டிமாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆண்களை கம்பேர் பண்ணா பெண்கள் விக்டிம் தான், நிறைய பாதிக்கப்படுறாங்க. பட் அதையே சும்மா 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 சொல்லிக்கிட்டு உங்களை விட கம்மியா நிறைய பெண்கள் இருக்காங்க கீழே, அவங்களோட ப்ரிவிலேஜ் எல்லாம் மேல வந்தவங்க யூஸ் பண்ணிக்கிறதுன்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல உதாரணத்துக்கு ஒரு 100% கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம் நாட்டுல, ஒரு 70% கேர்ள்ஸ் வந்து இன்னும் அடிப்படை உரிமையே கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். பட் இந்த 30% கேர்ள்ஸ் மேல வந்திருக்காங்கல்ல, எல்லாத்துலயும் பொருளாதாரம், சுதந்திரம், அறிவு, தனித்து நிற்கும் திறன் எல்லாத்துலயும் வந்துட்டு அந்த இதே பேசிட்டு இருக்கிறது ஒரு விக்டிமைஸா பேசிட்டு அந்த 70% ஃபீமேல்ஸோட ப்ரிவிலேஜை இந்த 30% யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்ப்பேன். இதே இந்த 30% கேர்ள்ஸ் அதை பத்தி பேசி இதை எக்ஸ்டேண்ட் பண்ணி அந்த 70% கேர்ள்ஸ்க்கு கொண்டு போனா அது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் அப்படி நடக்கிறது இல்லை பெரும்பாலும். எல்லாருமே நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்றதுதான் நீங்க கவனிப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த ஜாதியிலேயாவது பாத்தீங்கன்னா, ஏன் ஜாதிக்காரன்னு ஒரு விஷயம் வரும், தப்பு தான், ராங் எக்ஸாம்பிள், பட் ஸ்டில் நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. அவன் தண்ணியும் தாண்டி என் ஜாதி முன்னேற்றம், ஜாதிக்காரனுக்கு உறவு பண்ணுவான், ஜாதிக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் வெட்டுவாங்க குத்துவான், அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. வேற பெண்களை நீங்க கவனிச்சு பாருங்க, இவங்களும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் தான். தன்னை முன்னிறுத்தி மட்டும்தான் அந்த உரிமைகளே எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க. அதிகபட்சம் ஏதாவது வன்புணர்வு பண்ணப்பட்டா மட்டும் எல்லா பெண்களும் குரல் கொடுப்பாங்களே ஒழிய, மற்றபடி மற்ற பெண்கள் முன்னேறணும், அவங்க ஆக்சுவலா லைஃப்ல முன்னேறணுன்றதுக்கு பெருசா எதுவும் செய்ய மாட்டாங்க. அதாவது திரும்ப திரும்ப நான் பாதிக்கப்பட்டேன்னு புலம்பிக்கிட்டு தன்னோட தோல்விக்கான காரணத்தை எல்லாம் சமுதாயத்தின் மேலேயும் ஆண்கள் மேலேயும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும், அவங்க லைஃப் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த லைஃப் எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப், அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் யாரையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு லைஃப், அதில் தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க ஒரு வயல் லூப் மாதிரி. வேற இந்த படத்துல அந்த அம்மாவும் சரி பொண்ணும் சரி படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் யாரையும் பிளேம் பண்றது கிடையாது, தன்னை விக்டிமா ஃபீல் பண்றது கிடையாது. பணம் இல்லைனாலும் சரி எது இல்லைனாலும் சரி ராணி மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததாவோ, ஆண்கள் மூலமா ஒரு பிரச்சனை வந்ததாவோ இல்ல. ஆனா நம்ம பாக்குற நமக்கு தெரியுது, இந்த பொண்ணுகிட்ட எல்லாம் எவனாவது வந்து வச்சுக்கிட்டான்னா அது வந்து அருவா எடுத்து அறுத்துரும் அப்படின்றது இன்டைரக்டா அந்த மெசேஜ், அந்த படத்துல அந்த மெசேஜ் நமக்கு கன்வே பண்ணுது. அந்த அம்மா கிட்ட போய் ஏதாவது ஒரு பாம்பளை வம்பு பண்ணிருந்தாலும் அறுத்துருவான் அந்த அம்மா. இந்த மரம் ஏறாள இந்த குட்டி பொண்ணு, இவகிட்ட போய் எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பையன் ஏதாவது வாலாட்டினாலும் ஒண்ணும் இல்லை, அவளுக்கு இருக்கிற ஒரு இது, அவளை காட்டியிருக்கிற ஒரு இதுக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கிறதால ஒன்னதான் அறுப்பா. ஒரு 2-3 இருந்தா அவளுக்கு இன்னும் 2-3 அறுத்துட்டு சந்தோஷப்படுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பொண்ணா காட்டுறாங்க இல்லையா. ஸோ என்னோட ஆசை தான் ஃபியூச்சர்ல கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா வெறும் பிளேம் பண்ணிட்டு நோயிட்டு இல்லாம, பணம் இல்லை எனக்கு அது இல்லைன்னா சொல்லாம ஒரு ராணி மாதிரி இருக்கும் அந்த ஆட்டிடியூட். எப்படி இந்த அம்மா படம் ஃபுல்லா ஒரு ராணி மாதிரி வாழறாங்களோ, திமுதா ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல, கம்பீரமா ஜாலியா, அவனும் அழுவாரதே இல்லை அந்த படத்துல. அந்த அம்மா ஜாலியா கம்பீரமா நான் பார்த்துப்பேன் என் லைஃப், என் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன், நீனும் ஜாலியா இருக்கு, உனக்கு என்ன கிட்டார் தானே வேணும், நான் எதையாவது வித்து வாங்கி தரேன் உனக்கு. அது என்னன்னே தெரியாது இந்த அம்மாவுக்கு, ஒண்ணு கிட்டார் கேட்குது, அடுத்த சின்னத்துக்கு வாங்கி தரேன் விடு, அவ்வளவுதான். அப்புறம் படம் இருப்ப கிட்டார் கிடைச்சிருக்கு. இன்னொன்னு, அந்த கிட்டார் கிடைச்சிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த வாசிக்க தெரியாதவங்க எல்லாம் வாசிப்பாங்கல்ல, முத கிட்டார் கிடைச்சா அதை மாதிரி தான் வாசிக்கும், அதான் இயல்பு. அது இல்லாம அந்த கிராமத்து பசங்க எல்லாம் ஜாலியா ஆடுவாங்க, ஆடுறப்ப இந்த பொண்ணு அவ்வளவு அழகா அந்த கிட்டாரை ஆடும். கிட்டாரை வாசிக்கிறத விட்டுருங்க, ஒரு ஜாய் இருக்குல்ல அந்த குழந்தைங்களுக்கே உரிய ஒரு மகிழ்ச்சி,
அந்த 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 ஆடுற நடனத்தை நான் பார்த்தா எவ்வளவு குவார்டர் ஆஃப் அடிச்சுட்டு இந்த பப்புல எல்லாம் நம்ம ஆடிட்டு இருக்கோம், மற்றவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கல்ல. இந்த இந்த படத்துல காட்டுற அந்த நடனம் கொடுக்குற ஒரு மன மகிழ்ச்சி இருக்குல்ல நம்ம பாக்குறதுக்கு, அந்த பப்பு நடனமோ இல்ல வந்து ஒரு மேடை நடனமோ கால் தூசி கூட இல்லை, அவ்வளோ ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த அவுட்புட் கொடுக்குது இந்த விஷுவல்ஸ் எனக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ ரசிச்சு ஆடுறா, கூட இருக்கிற பசங்களும் அவ்வளோ ரசிச்சு ஆடுறானுங்க. அதுதான் அந்த மொத்த படத்தோட ஃபீலிங்கா அந்த டான்ஸை தான் நான் பார்க்குறேன். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃபெமினிஸ்டிக் வந்து ஃபெமினிஸ்டமா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபெமினிஸ்டிக்கா இருக்கணும்னா எப்படி இப்படி ஒரு கம்பீரமா இருக்கணும், அதே ஒரு ரூடா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஃபெமினிஸ்ட்னா ஊருன்ற அப்படிலாம் இல்லாம அதே மாதிரி கிட்டார் வாசி ஜாலியா இருக்கு, பணத்தெல்லாம் அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு அவுட்புட்டா நான் இந்த படத்தை பார்க்குறேன். கடைசியா இந்த படத்துல யார் சிறப்பா நடிச்சாங்கன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நடிக்கவே இல்லை. இந்த டைரக்டர் அவ்வளோ அழகா அவங்களெல்லாம் வேலை வாங்கியிருக்காங்கன்ற முடிவு தான் நான் வரேன். எல்லாமே அப்படி வாழ்ந்திருக்காங்க படத்துல, ஒருத்தர் கூட சோட போடல. இயல்புன்னா இயல்பு, அவ்வளோ இயல்பு. ஸோ நான் இதை மாதிரி படங்களை தான் இந்தியா முன்னிறுத்தணும். ஒரு இந்தியா கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு சில படங்கள் போதுன்னா இது ஒரு ஆரம்பமா இருக்கலாம், இது ஒரு தொடக்கம். இந்த மாதிரி படங்களை நம்ம முன்னெடுக்கணும்னா இதுல நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர் இருக்கு, நம்ம கண்ட்ரி கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல. ஃபாரின் பொண்ணுங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நாட்டு பெண்களை பத்தி, ஏதோ ஒரு பயந்தாங்குடிங்க ஒண்ணுமே தெரியாது சாம்பார் நினைச்சிட்டு இருக்கோம்ல. இப்போ நம்ம காட்டுவோம் ஃபாரின் கேர்ள்ஸ், அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா எங்க நாட்டு பெண்கள்கிட்ட படிப்பறிவு இல்லைனாலும் பணம் இல்லைன்னாலும் எதுவும் இல்லைன்னாலும் உங்களெல்லாம் தாண்டின ஒரு அட்வான்ஸான ஒரு வாழ்க்கை தான் இது. இங்க நிறைய பேர் எங்க நாட்டுல கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாமே ஒரு அயர்ன் லேடி தான், ஸ்ட்ராங் லேடி தான் அப்படின்ற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜ் அங்க போகும். பிளஸ் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வரவேற்பு கிடைச்சதுன்னா இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா இருந்தா நல்லா எடுத்துக்கலாமான்னு என்னால யோசிக்க முடியல. ஏன்னா பட்ஜெட் குறவா இருந்ததுதான் அந்த படத்துக்கு அட்வான்டேஜ்னு யோசிக்கிறேன். அவ்வளோ ராவா இருக்கு அந்த படம். மேபி இந்த படத்தையே ஒரு ஸ்ரீராமோ இல்லை வந்து சந்தோஷ் சிவன் அது மாதிரி நல்ல ஒரு சூப்பரான கேமராமேன்ட்ட கொடுத்துருந்தோம்னா அவங்க வந்து இந்த காட்சிகளை அழகுப்படுத்துறேன்னு தன்னோட ஸ்கில்லை காட்டுறான்னு கொஞ்சம் அந்நியத்தன்மை கொண்டாந்துருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு கொஸ்டினா தான் வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நல்ல ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலோ, நல்ல தொழில்முறை ஆக்டர் நம்ம சொல்றோம்ல, அந்த தாத்தா கேரக்டருக்கு கமலஹாசனை போட்டுட்டு, அந்த அம்மா கேரக்டருக்கு தீபிகா படுகோனை போட்டுட்டு, அந்த பொண்ணு கேரக்டருக்கு கனிகாவா இந்த எண்ணெய் எறிந்தால ஒரு பொண்ணு இல்லை அஜித்துக்கு பொண்ணா நடிச்சுக்காரு, அந்த எல்லாம் போட்டிருந்தா இந்த படம் எப்படி ஆயிரும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நானும் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு கால் இதே ப்ரொஃபஷனல் ஆக்டர், ப்ரொஃபஷனல் கேமராமேன், ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் எல்லாம் இந்த படத்துல ஒர்க் பண்ணி அதே ரிமாதாஸுக்கு டைரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதே குவாலிட்டியோட ஆனா கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி அந்த படம் கிடைச்சிருக்கும். அப்படின்னாதான் இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்கெல்லாம் லெஜெண்ட். வேற இந்த படத்துல அவங்கெல்லாம் போய் ஒர்க் பண்றது மூலமா இதை ஒரு சினிமேட்டிக் மூவியா அவங்கெல்லாம் ஆக்கிடுவாங்க, அவங்களால இந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்னா இது நம்ம இந்திய சினிமாவின் ஒரு கலைத்தன்மையின் தோல்வி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இனிமே இதை மாதிரி படங்களை கொஞ்சம் நான் என்ன சொல்றேன், உடனே இதை மாதிரி படங்களே பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஜாலியா ரஜினி, அஜித், விஜய் எல்லா படத்தையும் பார்ப்போம், கேளிக்கை நமக்கு தேவை. ஆனா இந்த மாதிரி படங்களை கண்டுக்காம விடக்கூடாது. இது ஆஸ்காருக்கு ஏதோ நாமினேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், பெரிய சப்போர்ட் நம்ம நாட்டுல இருந்து கிடைக்கல. ஸோ இதை மாதிரி படங்களை ஸ்லோவா நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது இந்த ஈரான் படம் நமக்கு பிடிக்குது, கொரியா படம், அதுக்கெல்லாம் ஒரு கலர் இருக்குல்ல. நம்ம இந்தியன் சினிமாவுக்கு இது வரைக்கும் ஒரு கலரே கிடையாது. இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்களை நான் எடுத்துட்டு போனோம்னா மேபி இன்னும் ஒரு 10 வருஷத்துல நம்ம இந்தியன் சினிமாவுக்குன்னு ஒரு கலர் இருக்கும், நம்மளால சூப்பரான படங்கள் எடுக்க முடியும், இவங்களை அடிப்பற்றி நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அவ்வளவுதான். தேங்க்யூ. இந்தியாவுக்குன்னு சினிமாவுக்கு ஒரு கலர் இல்லைன்னு சொல்றது வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு கலர் தானே. இந்தியால உங்களுக்கு வந்து ஈரான் வந்து ஒரே இதுதான் லேண்ட்ஸ்கேப், அதே மாதிரி கொரியாவும் அதே மாதிரி தான். இந்தியா அப்படி கிடையாது. வருத்தம் என்னன்னா ஒரு கலரையே நம்ம இன்னும் எடுத்து கொடுக்கல உலகத்துக்கு. இவ்வளோ பாசிபிலிட்டி நம்ம வச்சிருந்து, இவ்வளோ கல்ச்சர் வச்சிருந்து, இவ்வளோ ரிச்சான நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் வச்சிருந்து கலையில மட்டும் நம்ம ஏதாவது வேற உலகத்துல இருக்கிற இதுதான் காப்பி அடிச்சு நமக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இன்னும் வரல இல்ல, சினிமா லாங்குவேஜ். ஸோ நீங்க சொல்ற ரைட்டு தான். ஃபர்ஸ்ட் தமிழுக்குன்னு ஒரு கலர் வரலாம், அஸ்ஸாமுக்குன்னு வரலாம். அப்போ என்ன பேர் வந்துன்னா உலக அரங்குல பேசப்படும். இது வந்து இந்தியாவில இருந்து வந்து படம், இந்தியாவில இருந்து வந்து அஸ்ஸாம் படம் அப்படி போகும். ஆரம்பத்துல சரி அட்லீஸ்ட் இந்தியா படம் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் ஒண்ணு வரட்டுமே அப்படின்றதுக்காக அதை சொன்னது. ஆனா அதுல பெங்காலி வந்துச்சு தலைவர். அது அதுதான் இந்தியன் கலராவே நினைச்சிட்டு இருக்காங்க வெளியே, பெங்காலி தான். ஆமா. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னா ஒரு பையன் அப்படியே வயல்வெளியில படுத்துட்டு இருப்பான், கூட போய் இந்த புள்ள படுக்கும். அவனோட இது கேமே அதுதான், அந்த போய் சேர்த்துல அப்படியே படுத்துட்டு இருக்கிறது பார்த்தாலே பிளசண்டா இருக்கு. அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து. அந்த பசங்களோட இது ஒரிஜினல் ஏஜ் குரூப்போட. ஒரு கிரிக்கெட் பேட் கிடையாது, ஒரு ஷட்டில் ஆடுறதுக்கு ஒரு ராக்கெட் அது கிடையாது, கையில எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட விளையாடுறதுக்கு அந்த பசங்கிட்ட.
ஸோ அப்ப என்ன பண்ணோம், மரம் இருக்கிற இயற்கையா மரம் இருந்தா ஏறி படுத்துக்கும் அதுல. அப்புறம் என்ன பண்ணோம், போய் தண்ணி அதெல்லாம் சேரு சகதி ஆத்துல தொம்மு போய் விழுந்து சும்மா படுத்து கிடக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய சீன். ஆக்சுவலி இந்தியாவுக்கு அது சொல்லப்படும் செய்தி. பாருங்க, எங்க கிராமத்துல பசங்க சும்மா படுத்து கிடப்பாங்க, தண்ணியில ஊறிட்டு கிடப்பாங்க. இத அந்த வீடியோ கேம் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம சிட்டி லைஃப்ல. இன்னொன்னு, இப்ப நம்ம சிட்டி பொண்ணுங்களை பசங்களை குட்டி பசங்களை சொல்றேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பசங்க ஜாலியா படுத்து கிடக்குறாங்கல்ல வயல்வெளியில, இதுங்களை இறக்கி விட்டா ஒண்ணு இதுங்க இறங்காதுங்க, பயப்படும், ஐயோ எப்படி இறங்குறதுன்னு. இன்னொன்னு, அதை மீறி அதுங்க இறங்கினா நம்ம மாடர்ன் பெற்றோர்கள் இருக்காங்க, ஐயோ அது உள்ளலாம் இறங்காத அந்த ஒரு ஆடு வளர்ப்பா பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணு, அது ரொம்ப கண்டினியூவா அந்த ஆடு வந்துட்டே இருக்கும், திடீர்னு ஒன்னா காணாம போயிடும். பெருசா எதுவுமே வந்து ஒரு கலாய்புரமும் எதுவுமே கிடையாது அதுல. சோ இது ஒரு கேஷுவலா லைஃப் ஸ்டைல், ஒரு ரொம்ப நாள் இருந்திருக்கு, இப்ப காணாம போயிடுச்சு, அவ்வளவுதான். தேடுவாங்க, அது கிடைக்கல, அவ்வளவுதான். அது ஒரு அதோட சீன் முடிஞ்சு. நம்மளோட படங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேஷுவலா ஒரு விஷயமே இருக்காது அதுல. அதுல ஒரு பாட்டு போட்டிருப்போம், நம்ம பயங்கரமா ஒரு சாங் போட்டிருப்போம். அப்புறம் இன்னொன்னு அதுல காமிப்பாங்க என்னன்னா வந்து அங்க ஒரு நரியும் வந்து அந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறது, அது பேக் ட்ராப்ல அவ சொல்லுவா. அவ வேணும்னு கேட்டப்ப ஆட்டை வித்து வாங்கி கொடுக்குறான்னு சொல்லிருப்பா அவ. ஆமா, இவ வேண்டாம் சொல்லிடுவா. ஆமா ஆமா, இவ வேண்டாம் சொல்லிடுவா, இவ வேணான்னு சொல்லிடுவா. இப்ப நம்ம யோசிக்கணும், அந்த அம்மா அதை வித்து கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் அவகிட்ட சொல்லாம. ஆமா, ஆனா அதெல்லாம் அந்த மாதிரி ஃபிளட் டைம்ல போய் வித்து வாங்கி கொடுக்கணும் அவங்க அம்மா போகாதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்தியன் மம்மி வேற எங்கேயாச்சும் ஓப்பன் எண்டு தான் விட்டுருக்காங்க. பட் நான் எப்படி அதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்கல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன். அந்த ஆடு வந்து இவன் மேல ஏறும், கால் வச்சு மேல ஏறும், சூப்பரா இருக்கும். அந்த அப்படியே கடிக்கும், அப்படியே சூப்பரா இருக்கும் சீன். இல்ல அதுல ஒரு நேச்சுரலா இருக்கும். நம்ம இதுல எல்லாம் நக்க விடுவாங்க, ஏதோ ஒரு பொசு நக்க கிடையாது. கால குழம்பு மேல வைக்கும் போது வலிக்கும்னு சொல்லி சொல்லுவோம், ஏய் வலிக்குது தள்ளி விட ஆட்டை. நம்மளால ஷார்ட் வந்து பேசிட்டு வச்சிருப்பாங்க, நக்கிறது மட்டும் அதே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது வந்து நேச்சுரலா இருக்காது. அம்மா ஏன் வந்து ஆடை வித்திருப்பான்னு ஒரு சின்ன டவுட் வந்துச்சுன்னா, அம்மா தேடவே மாட்டா பாருங்க ஆட்டை. அவள் ஒரு அதிர்ச்சியும் இல்ல, இதுல வேற எதுக்காச்சும் பழகிருக்கலாம்ல. ஏன்னா அது நடக்கிறது அந்த பிளட்ல இந்த மாதிரி காணாம போறது. ஏன்னா வேற ஏரியால இருந்து ஆடு வருவாங்க, அங்கேயும் ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த போட்லயே. அப்புறம் அந்த புள்ள அந்த போட் ஓடிட்டு போகும் பாருங்க, அதெல்லாம் செம சீன். அதெல்லாம் அவங்க அம்மா திட்டுவாங்க, ஏன் அவன் எது கூட்டு பண்ண, அவன் சேர்த்தானே யார் பதில் சொல்றோமோ. அந்த சீன் தாங்க. அந்த ஒரு குட்டி பையனை போட்ல ரோ பண்ணி கூட்டு போவாங்க அந்த பிளட்ல. இப்ப பாருங்க, நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல இந்த கிராமத்துல வளர்ற பிள்ளைங்களுக்கே தெரியல, இந்த பக்கத்துல ஆறு போறாங்க, எத்தனை பிள்ளைங்களுக்கு ரோ பண்ண தெரியும்? மீனவ குழந்தைங்களை விட்டுருங்க, இப்ப அவங்களுக்கே பாதி பேருக்கு தெரியும். அப்புறம் அந்த ஒரு இந்த பழங்குடியினர் வீடு ஒண்ணு முழுகி இருக்கிற இடத்துல போய் நிப்பாங்கல்ல ஒரு ஷாட், அப்ப சொல்லுவாங்க பொண்ணு இவங்க அந்த ஒரு டைலாக் சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீ. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த லைஃப் ஆஃப் பைன்னு ஒரு படம் இருக்குல்ல, அது அவ்வளவு பொருட்களை போட்டு தயாரிச்சு ஒரு போட்டு கடல்ல நிக்குது புலியோட ஒரு கப்பல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு இணையான சீனா பாக்குறேன் நான். பணம் இல்லைனாலும் இவங்கிட்ட பணம் இல்லை, ஆனா கண்டென்ட்ல அந்த லைஃப் ஆஃப் பையன் மீறுறாங்க இந்த இடத்துல. பொண்ணும் இப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்ணோம்ல, ஒரு ஊரே வெள்ளத்துல முழுகி இருக்கு, ஒரு பழங்குடியினர் வீடு முழுகி இருக்கு, அந்த இடத்துல போய் இவங்க போட்டை நிறுத்திட்டு ஒரு குட்டி பையனும் குட்டி பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலகத்தரமான சீனா இருக்கு எனக்கு ஆக்சுவலி. அப்போ சொல்லுவது எங்க அப்பா இப்படிதான் இறந்தாருன்னு சொல்லுவா, இந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி இருந்தப்பதான் சொல்லுவார் பிளட்ல. அப்ப சொல்லுவா. ஆமா, அதாவது பிரம்மாண்டம்ன்றது வந்து ஒரு பெரிய செட்டை போட்டு கடலை காட்டுறதையோ கிராபிக்ஸ் பண்றதோ, பிரசன்டேஷன் பிரம்மாண்டம் இருக்கட்டும் வச்சுப்போம், இது வந்து ஒரு கன்டென்ட், அந்த கிரியேட்டிவிட்டி அதோட பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமா இருந்துச்சு எனக்கு இந்த இடம். அவங்க ரெண்டு பேரும் அங்க நின்று பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் நிறைய சீன், இதுல நிறைய சோல் சீன் நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன அந்த பிள்ளைகளோட அந்த பிரைவேட் ஸ்கூல் புள்ள அந்த பிங்க் கலரு அந்த ட்ரெஸ் அதெல்லாம் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். அதெல்லாம் செம சீன். அது ஓட்டுவான சன்சைன் பாடு, உன் வாழ்க்கையில சூரிய வெளிச்சம் சொல்லுவான், அப்ப அவ அடிப்பான். அதே மாதிரி அந்த ஆமா அந்த வயசுக்கு வந்தப்ப வந்து ஒரு பக்கத்துல பேசிட்டு பாரு, சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா அப்படி அவங்க உடனே பின்னாடி ஒரு பொம்பளை சொல்லுவோம், என்ன இங்க எதுக்கு நிக்கிற இப்போ அப்படின்பா. அந்த சீன்லாம் நல்லா இருக்கும், நல்ல ஜாலியா. நீங்க சொல்ற வெள்ளை சூரத்துல ஏதோ தொட்டுக்குவாளா அது அந்த சாப்பிடும்போது நைட் அவங்க வெறும் வெள்ளை சூற அது
வெறும் வெள்ளத்தோறு. கறி இருக்கான்னு கேப்பா, இல்லம்மா வெறும் வெள்ளத்தோறு எடுத்துருக்கு திம்பா. உப்பு போட்டுப்பாங்க. கரண்டே இல்ல அந்த ஏரியால, கரண்டே கிடையாது, அது ஒரு முக்கியம். அது இன்னொன்னு போயிருக்கவே முடியாது. அதாவது அந்த ஊருக்கு அரசாங்கம் செய்து கொடுக்கும் ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம், அதுவும் தூரத்துல இருக்கு. அது மட்டும்தான் இவங்களுக்கு இலவசமா கிடைக்குது. இலவசம்னு சொல்ல முடியாது, அதுவும் அது மட்டும்தான் அரசாங்கம் கடமை செஞ்சு கொடுக்குது இவங்களுக்கு. இவங்க அதை மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க, மீதி எல்லாமே தானா பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் எல்லாமே. ஆமா, அது பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பண்ண முடியுமா? அது அந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்காங்க அந்த ஏரியாவை. வெறும் கேபிட்டலுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. உங்களுக்கு நிறைய வில்லேஜ் பழங்குடி மக்கள் அப்படியே விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு டைரக்டர் அதே ஏரியா தான் தல. டைரக்டர் அந்த ஏரியா, அவங்க ஊர், டைரக்டரோட சொந்த ஊர். டைரக்டரோட சொந்த ஊர் அது. ஆமா, அவங்க சொந்த ஊர் அது. ஆமா, கரெக்ட். அது ஒரு முன்கதை சுருக்கம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த படம் எப்படி உருவாச்சுன்னு அந்த டைரக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட முதல் படம் வந்து வேற ஒரு படம். அதுக்கு வந்து ப்ரொஃபஷனலா கேமராமேனு, எடிட்டர் எல்லாரையும் வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க. அது எடுத்து முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? ஓகே, என்னங்க? சாரி அந்த லேடி டைரக்டரோட செகண்ட் படம் தான் இது. ஃபர்ஸ்ட் படம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு ப்ரொஃபஷனலான கேமராமேன் எல்லாரையும் வச்சு எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஏதோ ஒரு சுபாஷ் சந்திர போஸை பத்தி ஏதோ சம்திங் ஒரு படம், மறந்துச்சு என்ன படம். அது முடிச்சுட்டு அவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த பசங்களோட சுட்டுத்தனத்தனம், அதாவது அந்த இந்த பசங்க தான் இந்த இதுல இருக்கிற இந்த மூவில இருக்க எல்லா பசங்களுமே சுட்டுத்தனமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஊருக்கு. திருப்பவும் ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு ரிவெட் பேக் கொஞ்ச நாள் வச்சு வந்திருக்காங்க. அந்த பசங்க ஒரு நச்சரிச்சிருக்காங்க, எங்க வச்சு படம் எடுக்க சொல்லிட்டீங்க, எங்க எடுப்பீங்கன்ட்டு. அதுக்காக தான் அந்த கதையை உருவாக்கி இருக்காங்க அவங்க. சோ இவங்க சொல்லிட்டோங்க, இவங்க நச்சரிக்கிறாங்கன்னுட்டு இந்த கதையை வந்து ஸ்கிரீன் பிளே அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இதோட சொல்லுங்க. நிச்சயமா எடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா கார்த்தி? ஏன்னா இவங்க மழை வர்றதுக்காக வெயிட் பண்ணோம், வெள்ளம் வர்றதுக்காக வெயிட் பண்ணோம். எல்லாமே நேச்சுரல் லைட்டிங், இயற்கையா எப்ப கிடைக்குதோ அப்பதான் எடுக்க முடியும் அவங்களால. சோ இன்னொரு இதுல ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா நான் பாக்குற விஷயம் வந்து ஃபிலிம் மேக்கர் சைட்ல, படத்தோட விட்டுருங்க, இந்த படத்துல மொத்தமே ஸ்க்ரூ, அதாவது டெக்னிக்கல் குரூ எத்தனை பேர் பார்த்தா 2 பேர் தான். ஒன்னு அந்த டைரக்டர், இன்னொன்னு அவங்களோட கசின், அந்த சொந்தக்கார பொண்ணு, ஒரு டிகிரி முடிச்ச சொந்தக்கார பொண்ணு மட்டும்தான். 2 பேர் தான் மொத்த குரூவுமே. இந்த பசங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க கேமரா வைக்கிறதுக்கு. அந்த நீங்க அந்த போட் சீன் சொன்னீங்கல்ல, ரொம்ப சூப்பரான சீன். அந்த போட் ஒருத்தர் ரோப் பண்ணணும், கேமரா வைக்கணும், எல்லாமே இந்த பசங்க தான். இந்த பசங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த செட்டுக்கு. அந்த பசங்களே வந்து லைட் பிடிக்க சொல்லுவாங்க, இவங்க வந்து ஷாட் எடுப்பாங்க. ஸோ இவங்க அப்படிதான் வந்து மொத்த படத்தை, அதாவது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த நம்ம வந்து ஒரு பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர் வேணும், படம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் தேவைப்படும், 1 கோடி ரூபாய் தேவைப்படுன்னுட்டு. இவங்க ஒரே ஆளு, அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன், அவங்களோட ஓன் சொந்த செலவுல அவங்களே எடிட்டிங் கத்துக்கிட்டு ஊர்ல எடிட் பண்ணி முடிச்சுட்டாங்க மொத்த படத்தையுமே. அதாவது செலவே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு இருந்த செலவு என்னன்னா, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு. ஸோ ரொம்ப கம்மியான செலவு தான் அவங்களுக்கு. அதுவுமே ரொம்ப ஈஸியும் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில ஷாட் எடுக்கிறதுக்கு பர்டிகுலரா ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகுமா. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ணிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ப்ராடக்ட். அதாவது ஒரு கிரியேட்டருக்கு வந்து நான் வந்து பட்ஜெட் இருந்தால் தான் எடுப்பேன், எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கேமரா வேணும், இவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வேணும்னு சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருந்து ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சா இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். இது ஒரு நல்ல ஒரு டீச்சிங் தான், லெசன் தான் எல்லாருக்குமே. டைரக்டர், எடிட்டிங், கேமரா எல்லாமே இவங்க தான். எல்லாமே ப்ரொஃபஷனல் ஆக்டர் கிடையாது, எல்லாருமே அந்த ஏரியாக்காரங்க. ஒரே ஒருத்தர் தான் ப்ரொஃபஷனல் ஆக்டர் மொத்த படத்துல. யாருன்னா அந்த தாத்தா. ஆமா, அந்த ஏரியாவுல, அந்த அசாமோட ஒரு ரொம்ப முக்கியமான தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவரு. அந்த தாத்தா மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா இல்ல, எல்லாருமே வந்து அந்த ஏரியாக்காரங்க தான். எல்லாரும் அந்த ஊர் தான். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஆல்ரெடி அதாவது நடிச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ஒரு தாத்தா மட்டும்தான். எல்லாருக்குமே நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அது இவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது ஈஸியும் கிடையாது. அதாவது அவங்க பேசுங்கன்னு சொல்லவும் முடியல. ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொன்ன 10 நாள் கூட ஆகும். கண்டினியூவா ட்ரைனிங் கொடுத்து எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணி தான் அவங்க வாங்கியிருக்காங்க எல்லா ஷார்ட்டுமே. நம்ம அதான் ஒரு ஏரியா இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் வர்றது வெயிட் பண்ணி எடுத்து இதெல்லாம் எத்தனை ஒரு ப்ராசஸ், இது லாங் ப்ராசஸ். இதை நம்ம ஹாலிவுட்ல எடுத்தா சொல்லுவாங்க, ஒரு பையனை வந்து வளர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி படத்துல கண்டுக்க மாட்டாங்க. இது இன்னொன்னு வந்து ஆஸ்கருக்கு வந்து இந்தியன் சார்பா அனுப்புனானுங்க. அதுல கடைசி 9 படத்துல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. கடைசி 9 படத்துல ஷார்ட், அதுலதான் வந்து ஃபெயிலியர். இது நாமினேஷன் ஆகல கடைசி 9 படத்துல. அந்த இதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுத்திருக்காங்க, புல்புல் கான் சிங்னு ஒரு படம். அதுவும் நல்லா இருக்கும் போது. இந்த லேடியா? ஆமா, புல்புல் கான் சிங்னு ஒரு படம்.
இப்ப லேட்டஸ்ட் அது, இதுக்கப்புறம் வந்தது. அதுவும் நல்ல அவார்ட்லாம் வாங்கின படம் நான் நினைக்கிறேன். யாருக்கா கேள்வி இருக்கா? இந்த படம் மேக்சிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால கேள்விகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தா பதில் சொல்லலாம். ஒருத்தர் போட்டிருக்காரு டோட்டல் பட்ஜெட்டே 30 லட்சம் தானா? என்னன்னு டோட்டல் பட்ஜெட்டே 30 லட்சம் ஒருத்தர் சாட்ல போட்டிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அதுவும் அவங்க ஓன் ப்ரொடக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓன் ப்ரொடக்ஷன் தல எல்லாமே அவங்க தான், டைரக்டர் ப்ரொடியூசர் கூட ஒரு பேர் வருது சொந்தக்காரங்க போல இருக்கு, தாஸ் தாஸ் தான் வருது எல்லாம். அது கசினோட பேர். ஆமா, அந்த புள்ள பேரும் தாஸ் தான் வருது உனக்கு சர்நேம், அந்த அம்மா பேரும் தாஸ் தான் வருது, எல்லாரும் சொந்தக்காரங்களா இருப்பாங்களா டவுட்டா இருக்கு. அந்த ஊர் தானே எல்லாருமே. ஊர்ல நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் தாஸ் தாஸ்னு ஒண்ணு. வசுந்தரா தாஸ் கூட தான் இருக்காங்க, அதனால நம்ம அப்படி போட்டு வருது. அது வேற தாஸ் தராது, நம்ம ஊர் தாஸ். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இந்த அம்மா ஒரு லேடி தானே, ஒரு விமன், ஒரு பெண், ஃபெமினிஸ்டிக்கா எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயே பாருங்க, இல்லைன்னா ஹிந்தியில கூட பாருங்க, ஃபெமினிஸ்டிக்னாலே ஒரு நெகட்டிவிட்டியோட வராங்க அவங்க. அதை கவனிச்சிங்களா? ஆமா, நான் என்ன சொல்றேன், இருக்கு. பட் இந்த அம்மாவும் பெண் தானே, இந்த அம்மாவுக்கு யாரும் படம் எடுக்க பண்ணல, இந்த அம்மாவுக்கு யாரும் ஃபண்டிங் பண்ணல, இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய குரூலாம் சப்போர்ட் வரல. ஆனாலும் எவ்வளவு அழகா பாசிட்டிவா எடுத்திருக்காங்க பாருங்க அந்த அம்மா. ஆனா அந்த ஃபெமினிஸ்டிக் கான்செப்ட் படத்துல ஒரு சீன்ல கூட மிஸ் ஆகல. அதுதானே முக்கியம். அவங்க அந்த கொள்கை வந்து செம்மையா வச்சிருக்காங்க. ஆனா அதுக்காக மூக்கு சிந்தல, அழுவுல, அடுத்தவங்கள குற்றம் சொல்லல. அந்த கம்பீரம் இருக்குல்ல, அது எனக்கு படம் ஃபுல்லா இருந்தது. அதுதான் எனக்கு பொயட்டிக்கா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த படத்தையும் அந்த டைரக்டரையும் நம்ம லவ் பண்ண தோணுது. ஆமா, வயசு கம்மி தான் தர டைரக்டர். இப்படியா? இல்லைங்க, நான் 60 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. இல்ல கம்மி தான் தர, 30 32 நம்ம. சோ அவங்க வந்து ஒரு ஃபெயில்ட் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து பாம்பேக்கு வந்தது வந்து ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஷனலுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிங்ல வந்து அவ்வளவு சக்சீட் பண்ண முடியலன்ட்டு டைரக்ஷனை சூஸ் பண்ணி அந்த லைன்ல போயிட்டாங்க. கம்மி தான் வயசு, 30 தானே? ஆமா, அதுக்குள்ளதான் நல்லா இருக்காங்க போட்டோ பார்த்து. இந்த படம் பத்தி சினிமா லைன் யாருமே பேசல பாத்தீங்களா? ஒருத்தர் கூட பெருசா பேசி என் கவனத்துக்கு வரல, யாருமே பேசல. ஆமா ஆமா, இதுவே பாருங்களேன், அதுதான் அந்த ஃபேக் படம் பாருங்களேன். அந்த டாப் சீன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, டாப் சி, அந்த அம்மா அரகுற ஆஃப் பாயில் தனத்தோட ஏதோ ஒரு படம் எடுத்து ஒரு போராட்டம் மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது ஓடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லா சினிமா நடிகரும் அதை என்டோர்ஸ் பண்ணுவாங்க, இந்த படம் நல்ல படம், அதை பார்க்கணும், இது ஒரு பெண் உரிமையை பேசுற படம் அப்படின்னு. அப்ப இது என்ன அணில் உரிமையை பேசுற படமா இந்த படம்? இது உங்க கவனத்துக்கு வராதா? இப்ப வெளியில இருந்து பொதுமக்களுக்கு இந்த படம் கவனத்துக்கே வராது, ஏன்னா ஸ்கிரீனிங் ஆகல. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்க அந்த லைன்ல தானப்பா இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்புணர்ச்சி இல்லையா? இந்த படத்தை நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 மேடையில பேசலாம், 2-3 இன்டர்வியூல பேசிருந்தீங்கன்னா இது இன்னும் ரீச் ஆயிருக்கும்ல நம்ம நாட்டுல. அப்ப என்ன முடிவுக்கு வரணும்னா, இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே இந்த படத்தை பார்க்கல ஒண்ணு, இல்ல பார்த்தாலும் இதெல்லாம் அவங்களுக்கு அது புரியல, இல்ல 3 புரிஞ்சாலும் இதை நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தந்திரமா கம்முன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்ல, நீங்க சொல்ற இந்த லேயர் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படியே மேலோட்டமா ஒரு டாக்குமெண்ட்ரி தான் தர, ஒரு ஸ்டோரியே கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த லைஃப் தான், அவங்களோட லைஃப் தான் இது மெயின். இந்த மாதிரி லேயரெல்லாம் நிறைய பேர் பார்க்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மேக்சிமம் ஒருத்தர் இந்தி டைரக்டர் ஒருத்தர் அனுராக் காஷ்யப் வந்து ரெகுலரா சொல்லுவார் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம். அவரும் சொல்ல நினைக்கிறது இல்ல தல, இது சொல்லியிருக்காரு, பார்க்கணும். அது இதெல்லாம் கேட்கல, அவரே நடிச்சா சொல்லுவாருங்கிறான். இந்த அகல்யான்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லைங்க, அகல்யான்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த ராதிகா. விஜய் கோஷ். அதை எவ்வளவு பெருமையா எல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க, ஏதோ தான் எடுத்த படம் மாதிரி தலையில தூக்கி பேனர் வச்சுட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் இந்தியாவில. கெட்ட வார்த்தை வருது எனக்கு. இந்த படத்துல என்னையா பிரச்சனை உங்களுக்கு? ஏன் நீங்க ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க, இதை பத்தி பேசவே மாட்டீங்க? அப்ப அந்த சினிமேட்டிக்கா ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து தனக்கு ஒரு பெரிய பவரோ இல்ல ஒரு அந்த செலிபிரிட்டின்ற ஒரு கிரேஸோ இருக்கிறவங்களுக்கு தான் இவங்க அடிமையாகிறாங்க, அந்த ஆடியன்ஸ். நான் என்ன கேட்கிறேன்,
ஆடியன்ஸ் எதுக்கு செலிபிரிட்டிக்கு அடிமை ஆகணும்? உங்க ரசனை சார்ந்த விஷயம் தானே. இப்ப அனுராக் காஷ்யப்பே ஒரு குப்பை படத்தை எடுத்தா நம்ம திட்ட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. எவனோ ஒருத்தங்க தெரியாத ஒரு நல்ல படம் எடுத்தா நீங்க அதை பார்த்துட்டு பாராட்டுறதுல என்ன பிரச்சனை? படைப்பை முன் வச்சுதான் நம்ம பாராட்டணும். இது இந்தியாவில் எடுக்கப்பட்ட படம் தானே. நான் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்றேன் அந்த படத்தை. ஆனா என்ன பிரச்சனைனா எல்லாம் பாராட்ட வேணாம், ஒரு குரல் கூட சினிமாவில இருந்து வரலன்றதுதான் முக்கியமான பிரச்சனை. ஒரு என்டோர்ஸ் பண்ணல இந்த படத்தை ஒரு லேடியுமே. ஒருவேளை இந்த கேங் வார், ஃபைட், ரத்தம் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாதார் லோக்கு இந்த மாதிரி கிரைம் அது இருந்தா என்டோர்ஸ் பண்ணிருப்பாங்க நீ சொல்ற மாதிரி. இது சாதாரண எளிமையான கதை தானே படம். இவங்க எதை என்டோர்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த சுகாசினி டாப்ஸி மாதிரியான பெண்ணிய டைலாக்ஸ் இருக்குல்ல, அதை தான் என்டோர்ஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு தெரியல. அதாவது பிளேமிங், அழுவுறது, விக்டிமைசிங், போராட்டம், இதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமினிசம். அதை தாண்டி அவங்க வரமாட்டாங்க. வேற ஒரு பெண் அட்டகாசமான முறையில அந்த ஃபெமினிச கொள்கைகள் இருக்குல்ல அதை ஸ்ட்ராங்கா வைக்கிறான்னு வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இல்லைன்னா அதை பத்தி ஒன்றும் ஃபீல் இல்லை. அவ்வளவுதான் அப்படின்னு காமிக்கணும் வெளியே. யாராச்சும் பிளேம் பண்ணணும் ஃபெமினிசம் அப்படிங்கிறீங்க படம். இப்ப என்ன மேபி ஸ்டைல்னா, பப்புக்கு போயிட்டு ஒரு பொண்ணு ஃபெமினிசம் பேசணும், ஓகே, இல்ல அதாவது அரைகுறை ஆடைய நான் அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிற ஆளு, அதை விட்டுருங்க. ஆனா நான் பாக்குறது எப்படின்னா, என்ன வந்து மினிஸ்டர் போடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான், இல்ல ஒரு ஆன்டி சொல்லிட்டாங்கன்னா அதை வீடியோ எடுத்து போட்டா ஒரே ஆதரவு, நீ யார் என்ன மினிஸ்டர் போடக்கூடாதுன்றதுக்கு. இல்ல தண்ணி அடிக்கிறப்ப பொண்ணுங்களாம் ஏன் அடிக்க கூடாதுன்னு கேட்கறான் அவன் அப்படிங்கிறது. இந்த எலிட் ஃபெமினிசம் இருக்குல்ல, அவங்களுக்கு நடக்கிற இப்ப புதுசா அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாருக்கு போறதோ, ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் போடுறதோ, இல்ல ஒரு என்ஃபீல்டு பைக் ஓட்டுறதோ, இல்ல தாலி போட்டுக்காம இருக்கிறதோ, இதெல்லாம் தான் நான் எலிட் ஃபெமினிசம்னு பார்ப்பேன். இதனால பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா அது அவங்க இஷ்டம், அதுவும் வேணும் தான் அவங்களுக்கு. ஆனா மெயினா எங்க பிரச்சனை இருக்கு, கிராமத்துல இந்த மிடில் கிளாஸ்ல அந்த பிரச்சனையை நீங்க அட்ரஸே பண்ண மாட்டாங்க. இவங்க திரும்ப திரும்ப மீடியாவில் இந்தியா ஃபுல்லா பேச வச்சுட்டு இருக்காரு. இந்த சும்மா ஒரு 1% லேடிஸுக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் தான் இந்தியா பிரச்சனை மாதிரி பேச வச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை இங்க. அதாவது யூஎஸ்ல ஒருத்தி பேசலாம், என்ன சிகரெட், நான் சிகரெட் குடிச்சேன்டா, நீனும் தான் சிகரெட் குடிக்கிறேன், நானும் சிகரெட் குடிக்கிறேன், இல்ல வந்து நான் வந்து மினிஸ்கட் போறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு யூஎஸ் காரி பேசலாம். என்னங்க 80% அப்படி இருக்கீங்க, நீங்க 1% தான் அதை பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா இந்தியாவோட மொத்த அதை முன் வைக்கிறீங்க நீங்க. இன்னொரு பாயிண்ட் நான் ஏன் சொல்ல வரேன், நான் இந்த படத்தை பார்க்க வச்சுக்கோங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து ஒரு நார்மலா தமிழ் படங்களோ இந்திய படங்களோ பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு எப்படி தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு படம் பார்க்கும் அடுத்த சீன் எப்படி இருக்கும் யோசிக்கிறேன்னா, அந்த பொண்ணு பையன் போறாங்க, எவ்வளோ மேட்டர் நடந்துருமோ, இப்போ பொண்ணு வயசுக்கு வருது, யாராவது ரேப் பண்ணிடுவாங்களோ. ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் தான் தேவைப்படுது சினிமாவில இருந்து. பார்க்க இந்த பொண்ணை யாரும் கடத்திடுவாங்களோ, அப்புறம் கிட்டார் வாங்கி பெரிய ராக் ஸ்டார் ஆகி நாளைக்கு இந்தியாவோட ரெப்ரசென்ட் பண்ண போதோ கிளைமேக்ஸ்ல, எனக்கு இப்படி இல்லாம தான் ஒரு யோசனை வருது. ஆனா இந்த படம் வந்து ஒரு நார்மல் ரியல் லைஃபை காட்டும் போது நமக்கு ஒரு என்ன சொல்றது, லெசன் மாதிரி இருக்குது. ஸோ படம்ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா பார்த்து பழகிட்டோன்றது உண்மையை நம்ம கரெக்டா சொல்லுது அப்பதான். ஸோ அப்படிலாம் கிடையாது, இதுதான் ரியல் லைஃப்ன்றது ரெப்ரசென்ட் பண்ணது ரொம்ப ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் அது எனக்கு. ஸோ இதுதான் ஒரு இந்தியன் கல்ச்சர். இப்போ நம்ம ஃபாரின் கல்ச்சர் இப்போ அப்படியே பார்த்து சூடு போட்டுக்கிறோம்னு குழந்தையை அடிக்கவே கூடாது அப்படின்னா, நம்ம சும்மா ஒரு ஷேப் பண்றதுக்கு விடித்தா அது ஒரு அடியா நம்ம அதை அழகா காட்டியிருக்காங்க. ஒரு சின்னோண்டு குச்சி, இந்த பசங்களை இப்படி லைட்டா பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்றதுதான் என் ஸ்டாண்ட். இப்படிதான் வளரணும். இவங்களுக்கு வந்து இவங்க இந்த 2K கிட்ட பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ஜெனரேஷன் அந்த படத்தை பார்க்கணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, சினிமாவை பத்தி நம்ம பேசுறோம், அதுவுமே நம்ம ஒரு மாஸ் சினிமாவையோ ஒரு கமர்ஷியல் சினிமாவை பத்தி பேசல, எங்கேயோ ஒரு இது இருக்க விஷயத்த நம்ம இனிஷியேட் பண்றோம். நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு வந்து திடீர்னு அடுத்த ரேப் நடக்குமா, அடுத்து வந்து இவங்க காணாம போயிடுவாங்களா, சத்துருவாங்களான்னு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம படம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு மூடை மாத்திட்டு ஒரு ஃபீல் குட் மூவி, அதாவது ஒரு நார்மலான ஒரு லைஃபை பத்தி பேசுற ஒரு நல்ல மூவி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் தான். இது நம்ம ஒரு சின்ன லெவலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கண்டினியூ ரெகுலரா 2வது 3வது டைம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதை கண்டினியூ பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலி லைக் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்குன்றதுல ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ அதை இனிஷியேட் பண்ற அராத்துக்கு மிக்க நன்றி. ஃபீல் குட் படத்தை பத்தி பேசினதால பேசி முடிச்சு வாய்ப்புள்ளவர்கள் போய் ஒரு சில்லுடு பீர் அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, ஜாலி.